ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நான் போகிக்கு வந்து துணிலாம் அதிகமாக எரிக்க மாட்டேன். கீஞ்சி போன மாதிரி இருந்ததுன்னா 1-2 ட்ரெஸ்ஸு மட்டும்தான் பிள்ளைங்களோட ஆசைக்காகவும் சாங்கியத்துக்காகவும் எரிப்பேன். மற்றபடி பிள்ளைங்களோட நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுலாம் இருந்ததுன்னா சின்னதாகிடுச்சுன்னா அதை எல்லாத்தையுமே ஒரு கட்டைப்பையில் போட்டு சேர்த்து வைப்பேன். அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஹோமில் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தவங்க போயிட்டு அடிக்கடி கொடுத்துட்டு வந்துடுவோம். நமக்கு வந்து இது வேணாத ட்ரெஸ்ஸாக சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஹோமில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால் வந்து எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை வந்து நான் ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே இதை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு எந்த பொருள் ஒன்று வேணாம் அப்படின்னு நினச்சோம்னாலுமே அது ஒரு நல்ல பொருளாக இருந்ததுன்னா அதை யாருக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தயவுசெய்து போகிக்கு வந்து துணியெல்லாம் எரிக்காதீங்க. உங்கள்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருந்தது, உங்களுக்கு வேணாம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் வாசலில் நினச்சி வந்த கோலம் ஒன்று, இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற கோலம் ஒன்று. கலர் வேற இல்லை, கொசு அதிகமாக இருந்தது. ஏதோ ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு உள்ளார வந்துட்டேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.